அதாவது கரெக்டாக ஆலயத்துக்கு 8:30 மணிக்கு வந்துடுவான், 9:30 மணிக்கு வந்துடுவான். அதனால் அவன் வழி கரெக்டானதுன்னு சொல்ல முடியாது. ஆராதனையிலே கலந்து கொள்வான், கரெக்டாக கலந்து கொள்வான், அதனால் அவன் நல்லவன் ஆயிட முடியாது. பிரசங்கம் ஒழுங்காக கேட்பான், தசம பாகம் கரெக்டாக கொடுப்பான், அதனால் அவன் நல்வழியில் நடக்கிறான்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் நல்லது தான், அதெல்லாம் செய்யணும், அது செய்யட்டும், அது செய்கிறது ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் உன்னுடைய வழி, உன் வாழ்க்கையின் வழி, நீ எந்த பாதையிலே போய்கொண்டிருக்கிற, உன் இருதயம் உன்னை எப்படி நடத்திக்கிட்டு இருக்குது, நீ எப்படி நடத்துகிற இருதயத்திலே போய்கொண்டிருக்கிற, இது மாத்திரம் நாம் நிதானித்து அறிவோமானால் நமக்கு அது நன்மையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் சொல்கிறோம், வசனங்கள்லாம் சொல்கிறோம், ஆண்டவரே நான் போகும் வழியெல்லாம் என் தேவனாகி கர்த்தர் என்னோடு இருக்கணும், நான் போகிற வழியிலே என் பாதம் கல்லில் இடராதபடி உம்முடைய தூதர்களை வச்சு என்னை காக்கணும். இதெல்லாம் வசனம் இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? என் பாதம் கல்லில் இடரவே கூடாது, உம்முடைய தூதர்கள் அவருடைய கரங்களால் என்னை ஏந்தி கொண்டு போக வேண்டும், என் வழியெல்லாம் செம்மையாக இருக்க வேண்டும். கரெக்டு தான், எதிர்பார்க்கறது நல்லது தான். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம கேட்குறோம், எல்லாம் நம்ம விரும்புறது தப்பு இல்லை, நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது? இது ஒரு பெரிய கேள்விக்குரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக நமக்கு முன்னாடி வச்சுக்கலாம். யாரும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் யாரையும் கேட்க வேண்டாங்க, நீங்களே உங்கள் இருதயத்திலேயே நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுடைய வழிகள் எப்படி இருக்கிறது.